ये नीट के संबंध में दो प्रकार की अव्यवस्था की विषय सामने आई है। प्रारंभिक जानकारी ये तो आई थी कुछ छात्रों को कम समय मिलने के कारण कि नीट में घोटाला और घपला हुआ है, ये एग्जाम रद्द होना चाहिए और जो लोग इसके लिए जिम्मेदार हैं उनको सख्त से सख्त सजा मिलनी चाहिए। 1500 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க்கை கொடுத்து 67 மாணவர்களுக்கு நம்பர் 1 ரேங்கை கொடுத்து கிட்டத்தட்ட 3 கோடி மாணவர்களுடைய வாழ்க்கையை அளித்த இந்த நாட்டு அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம்? இந்த நாட்டு மாணவர்களுக்கான அரசாங்கமா? இந்த நாட்டு ஏழைகளுக்கான அரசாங்கமா? இந்த நாட்டு விவசாயிகளுக்கான அரசாங்கமா? இல்ல இந்த நாட்டு பெண்களுக்கான அரசாங்கம்? வணக்கம். மோடி அரசாங்கத்தின் நீட் ஊழல், இதை பற்றி ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் நீங்கள் பார்த்து வருவீர்கள். இது மட்டும் தானா? கிடையாது. மோடி அரசாங்கம் 3.0ல் நுழைந்து விட்டது. ஆனால் ஒவ்வொரு நாளும் மோடி அரசாங்கத்தை பற்றின பல்வேறு ஊழல்கள், பல்வேறு சர்ச்சைகள் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள், படித்து வருகிறீர்கள். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டில் என்னெல்லாம் நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டு மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. சரி, அவர்களுடைய கல்விக்காவது இந்த நாட்டு அரசாங்கம் அக்கறையுடன் வேலை பார்த்திருக்குமா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, 3 கோடி மாணவர்களுடைய வாழ்க்கையுடன் விளையாண்டது மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கட்டும், போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்ல மத்திய அரசாங்கத்தின் எந்த உத்தியோகமாக இருக்கட்டும், எதை தொட்டாலும் அதில் ஒரு ஊழல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு மாணவர்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்கக்கூடிய 2 செக்டர்ஸ், ரயில்வே மற்றும் இராணுவம். அதில் கூட இந்த நாட்டு அரசாங்கம் ஊழல் தான் செய்திருக்கிறது. அக்னி வீர் என்கிற திட்டத்தை கொண்டு வந்து வெறும் 4 வருடத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆக்கக்கூடிய இந்த திட்டமும் அதில் சேர்ந்தது. ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் யாருக்கு வேலை பார்த்தது? அடானி அம்பானி போன்ற கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டுமே வேலை பார்த்து வந்த இந்த அரசாங்கத்துடைய நீட் ஊழலை பற்றி எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள், எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஊழலை பற்றி நீங்கள் படித்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். 67 மாணவர்கள் டாப் இந்தியா ஆல் இண்டியா ரேங்க் 1ல் இருக்கிறார்கள். 720 மார்க்கிற்கு 720 மார்க்குகள் கிடைத்திருக்கிறது. இதை எதற்காக ஊழல் என்று கூறுகிறேன் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, குஜராத்தை சார்ந்த ஒரு மாணவி ஃபிசிக்ஸில் வெறும் ஒரே ஒரு மதிப்பெண்ணை தான் எடுத்தார். ஒரே ஒரு மார்க் தான் இந்த குழந்தைக்கு. ஆனால் நீட் தேர்வில் இந்த பெண்ணுடைய பேரும் இந்த பட்டியலில் இருக்கிறது. அதாவது 720ற்கு 720 மார்க் எடுத்த அந்த பட்டியலில் ஃபிசிக்ஸில் வெறும் ஒரே ஒரு மார்க் எடுத்த பெண்மணியும் இருக்கிறார். எப்படி சாத்தியம்? இது மட்டுமல்ல, ஜூன் 14ஆம் தேதி இந்த ரிசல்ட் வர இருந்தது. ஆனால் ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதியை கொண்டு வந்து விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பிரச்சனை போயிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் நேற்று கொடுத்த ஒரு மிக முக்கியமான டைரக்ஷன், ஈவன் இஃப் 0.001%, அதாவது 0.001% நெக்லிஜென்ஸ் நடந்திருந்தால் கூட நீங்கள் இந்த எக்ஸாமை சரிபார்க்க வேண்டும். நீட் தேர்வில் என்னெல்லாம் ஊழல்கள் நடந்திருக்கிறதோ அதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். நீட் 2024 updates. Supreme Court while hearing a bench of petition over alleged irregularities in எக்ஸாமினேஷனை பற்றி நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். பேப்பர் லீக் எவ்வளோ பெரிய பிரச்சனை என்று நீங்கள் பார்த்தீர்களா? பேப்பர் லீக் மட்டுமல்ல, கிரேஸ் மார்க்கும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் நேற்று ஜூன் 18ஆம் தேதி நீட் யூஜி எக்ஸாமினேஷன் 2024 நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மற்றும் மத்திய அரசாங்கத்திற்கு இந்த டைரக்ஷனை கொடுத்திருக்கிறார்கள். 0.001% இதில் தவறு நடந்திருந்தால் கூட அதை நீங்கள் சரிபார்க்கக்கூடிய கடமை உங்கள் மீது தான் இருந்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நீட் யூஜி பரீட்சையில் எந்த அளவில் பிரச்சனைகள் வந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, த ஹிந்து இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். த ஹிந்துவில் ஜஸ்டிஸ் விக்ரம் நாத் மற்றும் ஜஸ்டிஸ் SVN பாட்டி, இந்த 2 பேருமே என்னெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்று ரொம்பவே தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். இந்த ஆர்டிக்கலை நீங்கள் படிக்கலாம். அதே போன்று லைவ் லாவில் ஜஸ்டிஸ் SVN பாட்டி அவர்கள் கூறும்போது அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் தெளிவாக எழுதியிருக்கிறேன். 2 ஆர்டிக்கலுமே நான் கீழே கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி விடுவேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் படிக்கலாம். ரெண்டுமே கோர்ட்டில் நடந்த விஷயம், அதற்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் அதற்கு வெளியில் சுப்ரீம் கோர்ட் டு NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படி தவறு நடந்திருந்தால் அந்த தவறை நீங்கள்
ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறு நடக்கவே இல்லை என்று நீங்கள் எங்கேயுமே கூறக்கூடாது. நிச்சயமாக இங்கே தவறு நடந்திருக்கிறது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா अगर गलती हुई है तो कहिए कि गलती हुई है और हम ये एक्शन लेना चाहते हैं. कम से कम ये आपकी कार्यशैली में विश्वास जगाएगा. தவறு நடந்துருச்சு, சரி ஒத்துக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஒத்துக்கொண்டு இதெல்லாம் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் என்று கூறினீர்கள்னா ஏதோ ஒரு அளவில் உங்கள் மீது மீண்டும் ஒரு முறை மக்கள் மற்றும் மாணவர்கள் நம்பிக்கையை எடுத்து வைப்பார்கள். ஆனால் நீங்கள் அதையும் செய்யவில்லை. ஜூலை 8ஆம் தேதி இதை பற்றின அடுத்த விசாரணை நடக்க இருக்கிறது. ஜூன் 13ஆம் தேதி இதே போன்ற இன்னொரு விசாரணையும் போது 1563 மாணவர்கள் அவர்களுடைய பரீட்சை மட்டும், அதாவது யாருக்கெல்லாம் இந்த கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டதோ அந்த கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்ட மாணவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த பரீட்சை எழுத வேண்டும். அந்த பரீட்சைக்கான ரிசல்ட் ஜூன் 23ஆம் தேதி வந்துவிடும் என்று மத்திய அரசாங்கம் எடுத்து வைத்தது, NTA எடுத்து வைத்தது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எடுத்து வைத்தது. ஆனால் ஜூன் 30ஆம் தேதிக்குள் இந்த ரிசல்ட் வெளிவரவில்லை என்றால் ஜூலை 6ஆம் தேதி நடக்க வேண்டிய அந்த கவுன்சிலிங் செஷனில் அவர்களால் உட்கார முடியாது. ஜூன் 11ஆம் தேதி நடந்த இன்னொரு விசாரணையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் மற்றும் ஜஸ்டிஸ் அசதுதீன் அமனுல்லா இந்த 2 ஜட்ஜஸ்களுடைய தலைமையில் NTA நிச்சயமாக இதை பற்றின பதில் கொடுத்தே தீர வேண்டும் என்கிற அந்த விஷயத்தையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். கேந்திரிய சிக்ஷா மந்திரி எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த விதமான தவறுதலும் நடக்கவில்லை, எங்கேயுமே NTA மீது நாங்கள் குற்றச்சாட்டு எடுத்து வைக்க முடியாது, அதற்காக நாங்கள் ஒரு ஏஜென்சியையும் அமைத்திருக்கிறோம். அது என்னவென்று நீங்கள் அதையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த சஞ்சய் சிங் இதை பற்றின ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அவருடைய கேள்விகளை நீங்கள் கேட்டீர்கள்னா 24 லட்சம் மாணவர்கள் நீட் பரீட்சையை இந்த வருடம் எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் சொல்ல போனால் 23,33,000 குழந்தைகள் இந்த பரீட்சையை எழுதியிருக்கிறார்கள். அதற்கான ரிசல்ட் 14ஆம் தேதி வர இருந்தது. எதற்காக அதை ப்ரீபோன் செய்து 4ஆம் தேதி நீங்கள் கொண்டு வந்தீர்கள்? 67 மாணவர்கள் ஆல் இண்டியா ரேங்க் 1, அதாவது 720 மார்க்கிற்கு 720 மார்க் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? இதை தாண்டி காங்கிரஸ் மற்றும் மற்ற எதிர்க்கட்சிகள் அனைத்து நபர்களுமே நீட் UG எக்ஸாம் இப்போ நடந்த இந்த நீட் தேர்வை ரத்து செய்து புதிய விதமாக இன்னொரு முறை அதை சரியான முறையில் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ராஜ்யசபா எம்பியான சஞ்சய் சிங் அவரும் இன்னொரு குற்றச்சாட்டு எடுத்து வைத்திருக்கிறார். 2லிருந்து 3 வருடத்திற்குள் கிட்டத்தட்ட 3 கோடி மாணவர்களுடைய வாழ்க்கையுடன் இந்த அரசாங்கம் விளையாண்டிருக்கிறது. அதற்கான காரணம் பேப்பர் லீக். இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த 60 லட்சம் மாணவர்கள் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டிற்காக எக்ஸாமினேஷன் எழுதினார்கள். அங்கேயும் பேப்பர் லீக் ஆனது. 23லிருந்து 24 லட்சம் மாணவர்கள் நீட் பரீட்சையை இந்த வருடம் மட்டுமே எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் அவர்கள் எழுதக்கூடிய அந்த கணக்கை நீங்கள் பார்த்தீர்களா, அது ஒரு தனி பட்டியலில் போகும். சஞ்சய் சிங் இங்கே மட்டும் நிற்கவில்லை. 220 மார்க், அதே நான் திரும்ப கூறியது, 67 மாணவர்களுக்கு எப்படி கிடைத்தது? ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஃபிசிக்ஸில் ஒரே ஒரு மார்க் கிடைத்தது. எப்படி அந்த குழந்தைக்கு இந்த இடத்தில் 720 மார்க்ஸ்கள் கிடைத்தது என்ற அந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். இது போன்ற பல்வேறு கேள்விகள், பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஒரு புறம் பார்த்தால் கூட இன்னொரு விஷயம் வெளிவந்திருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து காட்டப் போகிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். எப்படி பிரதீப் குமார் ஜோஷி NTA உடைய சேர்மன், அவர் கையிலே, அவர் மீது தான் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது, நீட் பரீட்சையை நீங்கள் சரியாக நடத்தவில்லை என்று. அவர் கையிலேயே உங்களை பற்றின நான் தவறு செய்யவில்லை என்று நீங்களே ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து விடுங்கள் என்கிற அந்த பொறுப்பை இந்த நாட்டு அரசாங்கம் ஒப்படைத்திருக்கிறது. இது மட்டுமல்ல, ஒரு மாணவர் கெமிஸ்ட்ரியில் அவருக்கு வெறும் 31 மார்க்ஸ்கள் தான் கிடைத்திருக்கிறது, அதாவது கெமிஸ்ட்ரியில் ஃபெயில். ஃபிசிக்ஸில் 21 மார்க்ஸ்கள் கிடைத்திருக்கிறது, இங்கேயும் ஃபெயில். பயாலஜியில் 39 மார்க்ஸ்கள் கிடைத்திருக்கிறது, அதாவது ஜஸ்ட் பாஸ். இந்த மாணவரும் அதே டாப் 67 இருக்கிறார், அதாவது 720 மார்க்கிற்கு 720 மார்க்ஸ்கள்.
இது போன்ற டாக்டர்ஸ்களை நீங்கள் உருவாக்க பார்க்கிறீர்களா? ஃபெயிலான மாணவர்கள் அவர்கள் கையில் எப்படி அந்த டாக்டர் பட்டத்தை நீங்கள் கொடுக்க முடியும் என்கிற இந்த கேள்வி வருகிறது. இதை தாண்டி பார்க்கும்போது ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது நீட் பரீட்சையில் நடந்த ஊழலை பற்றி விசாரிப்பதற்காக. சேர்மன் ஆஃப் ஏஜென்சி கண்டக்டிங் எக்ஸாம் அப்பாயிண்டட் ஆஸ் த ஹெட் ஆஃப் ப்ரோ பேனல் பிரதீப் குமார் ஜோஷி என்கிற நபர் தான் என்டிஏவுடைய சேர்பர்சன். அவரையே ஒரு கமிட்டியின் தலைமையில் அமர வைத்திருக்கிறார்கள். அதாவது யார் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கிறதோ அவரே இந்த கமிட்டியில் நடக்கக்கூடிய ஊழலை பற்றின விவரங்களை எடுத்து காட்டணும் என்று. அதாவது யார் திருடரோ அந்த திருடனையே நான் திருடவில்லை என்று கூறக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை சொல்லியிருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். கேரளா யூனிட் காங்கிரஸ் இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார்கள். யூனியன் கவர்மெண்ட் ஓவர் இட்ஸ் டிசிஷன் டு அப்பாயிண்ட் பிரதீப் குமார் ஜோஷி சேர்மன் ஆஃப் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி which is NTA to look into the controversial surrounding NEET results since he was the one in charge of agency conducting the exam. பிரதீப் குமார் ஜோஷியையே நீங்கள் இந்த நடந்த ஊழலை பற்றி விசாரிக்கும்படி கூறியிருக்கிறீர்கள். என்டிஏவுடைய சேர்பர்சன், அதாவது எந்த அமைப்பிற்கு கீழே இந்த நீட் ஊழல் நடந்திருக்கிறதோ அதே நபரை கூப்பிட்டு வைத்து நீங்களே விசாரிக்குங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இட் இஸ் அன்பிலீவபிள். ப்ரொஃபஸர் Pradeep Kumar Joshi is the chairperson of National Testing Agency which conducts NEET. After allegation on NEET scam, the Modi government appointed Mr. Pradeep Kumar Joshi appoints himself to investigate the case. எப்படி முன்னாள் சிஜிஐ ரஞ்சன் கோகோய் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வெளிவந்தது. அதாவது அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வரும்போது அவரே அந்த ஜட்மெண்ட்டை அதற்கான தீர்ப்பை கொடுத்து வந்தார். அவருக்கு தானாகவே க்ளீன் சிட் கொடுத்த அந்த நபருக்கு பிஜேபி ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுத்து அழகு பார்த்தது. இப்போவும் அதே முறையில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. அதாவது யார் மீது இந்த குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டதோ அதே நபர் மீது இந்த புதிய குற்றச்சாட்டும். இதே இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள். இந்த வீடியோவை நீங்கள் நிச்சயமாக பாருங்கள். நியூஸ் 9 இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த விதமான டிஸ்கஷன், இந்த விதமான அலிகேஷன் இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். This is question number 2. Now, Congress Kerala in a tweet has just posted a couple of hours ago, Krishna, that there is this one particular candidate, and I don't want to take the name of the candidate, there is this one particular candidate whose mark sheet of the 12th class board exams suggests that that particular individual got 31 out of 100 in the class 12th board exams, 31 out of 100 in chemistry and 39 out of 100 in biology. And this person is one of the rank holders who has scored 705 out of 720. This person could well end up becoming a doctor one day, having scored such less marks in class 12th board exams. Can we really ensure that these candidates who fall in this borderline, that their class 12th results don't match up to their scores in NEET? 1500 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க்கை கொடுத்து 67 மாணவர்களுக்கு நம்பர் 1 ரேங்கை கொடுத்து கிட்டத்தட்ட 3 கோடி மாணவர்களுடைய வாழ்க்கையை அளித்த இந்த நாட்டு அரசாங்கத்தை பற்றின உங்களுடைய கருத்தை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த நாட்டு அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம்? இந்த நாட்டு மாணவர்களுக்கான அரசாங்கமா? இந்த நாட்டு ஏழைகளுக்கான அரசாங்கமா? இந்த நாட்டு விவசாயிகளுக்கான அரசாங்கமா? இல்லை இந்த நாட்டு பெண்களுக்கான அரசாங்கமா? பெண்களின் பாதுகாப்பை பற்றி கூட நாங்கள் கவலைப்படுவதில்லை. இந்த நாட்டு கல்வித்துறையில் நாங்கள் 18% ஜிஎஸ்டியை விதைத்து இந்த நாட்டு மாணவர்களுடைய வாழ்க்கையுடன் இன்னும் ஆழமாக விளையாட தொடங்கிவிட்டோம் என்கிற இந்த மெசேஜை தான் இந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்து வருகிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.